මගින් ගුණාත්මක මාධ්‍ය සාක්ෂරතා වශයෙන් ஒரு தசாப்தமாக செயற்பாட்டுடன் தலையீடு நிலைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் அரசாங்க தகவல் திணை මෙම අවස්ථාව සංවිධානය කරන ලබන්නේ විශේෂයෙන්ම පාසල්වල ගුණාත්මක මාධ්‍ය භාවිතය පිළිබඳව මාධ්‍ය සංස්කෘතියක් ඇති කිරීම පිළිබඳව ජීවන තත්ත්වය වැඩි දියුණු කිරීම සහ එය වඩාත් පුරුදු කිරීම අරමුණු කරගැනීමෙන් තමයි අද දවසේ මේ දැනුවත් කිරීමේ වැඩසටහන පවත්වන්නේ. පාසල් පද්ධතිය පමණක් නෙවෙයි මේ අද වෙන විට මේ සමාජය තුළ මම හිතන්නේ මාධ්‍ය භාවිතයේ තියෙන කාරණය අපේ ජීවිතයේ අපිට හර නොහැකි කොටසක් බවට කාර්යයක් බවට පත් වෙලා තියෙනවා. අපට ප්‍රයෝජනවත් වුවත් නැතත් අපි මාධ්‍ය කියන දේ සහ මාධ්‍ය හරහා අපිට ලැබෙන තොරතුරු එහෙම නැත්නම් යම් කරුණු පිළිබඳව අපි ඉතා වැඩි උනන්දුවක් සහ ඒ සඳහා අපි වැඩි කාර්යයක් ගත කරනවා. එතනින් නෑ මේ මොහොතේ මට පේනවා යම් මාධ්‍ය යම් කාර්යයන් සඳහා වාර්තා කරනවා. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் கீழ் இயங்குகின்ற தகவல் திணைக்களத்தின் ஏற்பாட்டின் கீழ் இன்றைய தினம் ஒழுங்கு செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வு எங்களுடைய மாவட்ட ஊடக உத்தியோகத்தர் திரு சுரேன் அவர்களுடைய ஏற்பாட்டின்களே சிறந்த வகையில் இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த ஊடகத்துறையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்ற முக்கியமான விடயம் தகவல். இந்த தகவல்களை பெற்றுக்கொள்கின்ற அதிகாரம் எங்களுக்கு 2016ஆம் ஆண்டு, அதாவது 10 வருடங்களுக்கு முன்னர் அது தொடர்பான சட்டம் எங்களுடைய நாட்டிலே கொண்டு வரப்பட்டது. மிக அதிகமாக எங்களுடைய அரசாங்க அதிபர்கள் எவ்வாறு இந்த தகவல் எங்களிடம், அதாவது இலங்கையராக இருக்கலாம் அல்லது உலகில் இருக்கின்ற எந்த ஒரு பாகத்தில் இருப்பவராக இருக்கலாம், எவ்வாறு அந்த தகவல் வளர்ந்தது என்பதை ஒரு வரலாற்றோடு குறிப்பிட்டிருந்தார். அதே போல அந்த தகவல் எவ்வாறு இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதனை எங்களுடைய மேலதிக அரசாங்க அதிபர் அவர்கள் குறிப்பிட்டார். நான் நினைக்கின்றேன் என்னுடைய பாடசாலை ரீதியிலே நானும் ஒரு கடந்த காலத்திலே ஆசிரியராக ஐசிடி பாடத்திலே மேற்கொண்டு வருவர். ஆகவே பாடசாலையோடு சேர்த்து இந்த தகவல் தொடர்பாக நான் ஒரு சிறிய உரையை ஆற்றலாம் என்று நம்புகின்றேன். தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதற்கு அந்த காலகட்டத்திலே எமக்கு இப்பதான் தொலைக்காட்சி என்ற ஊடகம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொல்லும் போது உங்களுக்கே தெரியும். அது வந்து உண்மையில இந்த විශේෂයෙන්ම මාධ්‍ය හරහා හෝමාරු වෙන තොරතුරු සහ විශේෂයෙන් අපේ තරුණ පරපුර අපේ වැඩිහිටියන්